ஹலோ. இப்பெல்லாம் ஒரு பெரிய டைரக்டரோட படம் வந்தாலே உடம்பு படபடன்னு இருக்கு. ஆஹா, இது என்னடா வச்சு செய்ய போறானுங்க அப்படின்ட்டு படம் வரப்போ அந்த படத்தோட டைரக்டர் யாருக்கு பார்த்தா முருகதாஸ், முருகன் நோலன். முடிஞ்சா தோடுறா. இப்பதான் மதராசி படத்தோட ட்ரைலர் பார்த்தேன். அந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது விஎஃப்எக்ஸ்ல ரொம்ப கம்மி பண்ணி எல்லாமே பிராக்டிகல் எலிமெண்ட்ஸ் அதிகமா யூஸ் பண்ணி வச்சு செஞ்சிருக்காரு நம்ம முருகதாஸ் தான். சாரி, முருகன் நோலன் அண்ணா. நன்றி நன்றி நன்றி. அந்த ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறம் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஹோப் வருது. 2025 செகண்ட் ஹாஃபா இந்த மாதிரி ஒரு படம் வந்து காப்பாத்துண்டா அப்படின்னு ட்ரைலரை பார்த்து மட்டும் ஒரு ஹோப் வந்திருக்கு. இந்த மாதிரி சொல்ல ஆசைதான், ஆனா என்ன பண்ண படத்துல ஒண்ணுமே இல்ல. பட் கிரிட்டிசிசம் இருக்கு. அதெல்லாம் இருந்தாலும் காது கொடுத்து கேட்காம ஏகப்பட்ட படம் எடுத்த மொக்கையா வாங்கி ஆஹா அதே மாதிரி இந்த படம் இருக்குமான்னு பார்த்தா ட்ரெயிலர் பார்த்ததுக்கு அப்புறம் அது முருகதாசன படம் மாதிரியே இல்ல, வேற யாரோ படம் எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே எல்லாரும் முருகதாசனா முருகன் நலன் கூப்பிடணும் தானே கேட்டீங்க. ஃபாரின்ல எப்படி கிறிஸ்டபர் நோலன் இருக்காரோ அதே மாதிரிதான் முருகதாசன்னா இப்ப அப்படியே ஈயடிச்சன் காப்பி மாதிரி காப்பி பண்ணி இதுல யூஸ் பண்ணிருக்கனால முருகன் நலன் கூப்பிட்டு இருக்காங்க. பாக்கலாம் இது அதே மாதிரி காப்பி பண்ணி வச்சிருக்காரா இல்ல அதோட பெட்டரா காப்பி பண்ணி வச்சிருக்காரான்னு பார்த்தா தெரியும். பிளீஸ் முருகதாசனா, உங்களுக்கு மேல உள்ள கிரிட்டிசிஸை காது கொடுத்து கேளுங்க. மக்களுக்கு பிடிச்ச மாதிரி படம் எடுத்தீங்கன்னா பெரிய டைரக்டர்ல மொக்கையா இருக்கிறாங்க, நீங்களும் மொக்கதா இருக்கீங்க. இப்போ எனக்கு தோணுச்சு அந்த ஒரு ஹோப் ஒரு சின்ன நம்பிக்கை ஒண்ணு வருது. பாப்போம் மாறுதா என்ன அப்படின்ட்டு. பாப்போம். செப்டம்பர் 5 மதராசி படம் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு கருத்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பாய்.